பொதுவாக வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு மரணங்கள் கொலை தான் அது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு அரசு காவல்துறை இரும்பு கரங்களோடு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக கொஞ்சம் பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. பட் என்னன்னா அந்த சரண்டர் ஆனவங்க வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற ஒரு கருத்து இப்போ பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முழு விசாரணை நடத்தி இதுக்கு காரணமான முக்கியமான குற்றவாளிகள் அது அரசியல் ரீதியான ஒரு வன்மத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா, இல்லை தனிப்பட்ட பகையின் காரணமாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களாங்கிறது விசாரணை மூலியமாக தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய காவல்துறை இது முழுமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பாக செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறது. வன்முறை சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. இது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு காரணங்கள் இதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சரி, காவல்துறை சரி, வருங்காலங்களில் அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. சில அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் உடனே அது வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உடனே அது ஒரு வன்முறை பூமியாக மாறிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. பிற மாநிலங்கள் குறிப்பாக எதிர்கட்சி பாஜகவுடைய சில தலைவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், குஜராத்தில் நடக்கலையா? உத்தரப்பிரதேஷ் இது போன்ற சம்பவங்கள் நாளொரு சம்பவம் தான். நான் டெல்லியில் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நாளேடுகளில் டெய்லி இது போன்ற சம்பவங்கள் தான். குறிப்பாக டெல்லியை சார்ந்த பக்கத்தில் இருக்க ஊபி மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜக காலனி என்ற மாநிலத்தில் போன்ற இது போன்ற சம்பவங்கள் ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறதா. ஆனால் வந்து இதில் அரசியல் பார்க்காம என்னென்னா பொதுவாக வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்களை வந்து கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதில் என்ன மாற்றம் கிடையாது, கருத்து மாற்றம் கிடையாது. அதே போல் என்னென்னா இன்னைக்கு அவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்கும் அவருடைய மறைவு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இழப்பு, பேரிழப்பு. அவர் சார்ந்த இயக்கம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அந்த இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது போன்ற இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொலைங்கிறது வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுக்கு வந்து அரசாங்கமும் சரி, காவல்துறை சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத என்னுடைய வேண்டுகோளை நான் சொல்வேன். தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட வந்து முதல்வர் பேசும்போது சட்டம் ஒழுங்கில் சிறந்த மாநிலம், நாங்கள் வந்து மிகச்சிறப்பாக எந்த ஒரு பொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியெல்லாம் நடத்துகிறோன்னு பேசுகிறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கும்? நீங்கள் அதான் சொல்கிறல, இது ஒரு மரணம், இது ஒரு கொலைங்கிறது வந்து இதில் மாற்று கருத்து கிடையாது. இது வந்து ஒரு பயங்கரமானது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதில் மரணிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. இது ஆனால் வந்து என்னன்னா இது வந்து தமிழ்நாடு பத்திரம் கிடையாது. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலம், குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், டெல்லியில் நான் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட அங்கே நாளேடுகளில் இது போன்ற சம்பவங்கள், பக்கத்தில் இருக்க பாஜக ஆளுகின்ற ஊபி மாநிலம் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது என்னன்னா நீங்கள் ஒரு வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அதை குறைக்க வேண்டியது வந்து காவல்துறை சரி, அந்தந்த அரசாங்கங்கள். அது இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இனியும் இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்குங்கிறது என்னுடைய கருத்து.